மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் பல நன்மைகள். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் கடந்த சில மாதங்களாக கடகத்திலே நீச்சம் பெற்றிருந்தது, வலுவிழந்திருந்தது. இப்பொழுது கடகத்திலிருந்து நகர்ந்து சிம்மத்திற்கு வந்து நல்ல பலமான நிலையிலே, வலுவான நிலையிலே ராசி அதிபதி அங்காரகன் இருக்கிறது. அதிலும் குரு பார்வையிலே இருக்கிறது, குருமங்கள யோகம். இத்தகைய கிரக மாற்றங்கள் நிகழ்ந்ததன் காரணமாக மேஷ ராசிக்காரர்கள் இப்பொழுது வலுவான நிலையிலே இருக்கிறார்கள். அனைத்து விதத்திலும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது துவங்கி இருக்கிறது என்று சொல்லலாம். எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் உங்களால் வெற்றி பெற முடியாமல் இருந்ததோ இப்பொழுது அதிலெல்லாம் நீங்கள் ஜெயித்து காட்டுவீர்கள். எந்தெந்த விஷயங்களை எல்லாம் உங்களால் கையில் பிடிக்க முடியாமல் இருந்ததோ அவையெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது வசப்படும். எதையெல்லாம் அடைய முடியாமல் தவித்தீர்களோ அதையெல்லாம் இப்பொழுது எளிதில் அடைந்து விடுவீர்கள். உங்களுடைய நியாயமான தார்மீகமான ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான நேரம் ஆரம்பமாகி இருக்கிறது. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு மிக முக்கியமான நாள். ரிஷபராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் புதன் ராகுவோடு இணைந்து ராசிக்கு 7ஆம் இடத்திலே மிக சிறந்த நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். வீடு வாகனம் போன்றவையெல்லாம் இப்பொழுது அமைகின்ற ஒரு நல்ல நேரம். சொந்தமாக வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்குவார்கள். தற்போது உள்ள ஒரு சிறிய ஃப்ளாட்டில் இருக்கோம் அப்படின்னா அதை வித்துட்டு வேற பெரிய இடமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இடமாற்றம் சுலபமாக நடைபெறுகின்ற ஒரு நேரம். சொந்த வீடு வாங்கும் யோகம் மிகவும் வலுவாக இருக்கிறது. வாழ்க்கை தரம் உயர்கின்ற மிக சிறந்த ஒரு நல்ல நேரம் ஒன்று துவங்கி இருக்கிறது. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. உத்தியோகத்திலே ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். பணி இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. உங்களுக்கு பிடிக்காத இடத்திற்கு உங்களை மாற்றி விடுவார்கள், அல்லது உங்களுக்கு ஒத்துவராத ஏதேனும் ஒரு இடத்திற்கு ஒரு நாற்காலிக்கு உங்களை வேண்டுமென்றே மாற்றி விடுவார்கள். அது போன்ற சில விரும்பத்தகாத இடமாற்றங்கள் என்பது இந்த ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி வெகு சிறப்பாக செயலாற்றி நற்பெயர் ஈட்டுவீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மிக மிக அற்புதமான ஒரு திறமைசாலிகளான உங்களுக்கு எந்த மாற்றமும் ஒன்றும் செய்யாது என்னும் ஒரு மனோபலத்தோடு நீங்கள் செயல்புரியுங்கள், வெற்றி காண்பீர்கள். கடகராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாளாக விளம்புவதால் இந்நாளிலே நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். சிந்தியாமல் செய்கின்ற விஷயங்களெல்லாம் சரிவர நடைபெறாது. இந்நாளிலே நீங்கள் இயன்றவரை முக்கியமான பணிகளை தவிர்த்துவிட்டு உங்களுடைய அன்றாட கடமைகளை மட்டும் செய்து வருவது மிகவும் நல்லது. சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருந்த செவ்வாய் இப்பொழுது ராசிக்குள் வந்துவிட்டது. ராசியிலே அமர்ந்து கொண்டு அது குருவால் பார்க்கப்படுகிறது. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகமான ஒரு நேரம் என்று சொல்ல வேண்டும். கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அதிக நன்மை செய்யும் கிரகம் செவ்வாய் தான். செவ்வாய் வலுவாக இருந்தால்தான் கடகம் சிம்மம் ஆகியவற்றில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் நடக்கும். யோகாதிபதியாக விளங்குகிறார். இந்த செவ்வாய் ராசியிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது என்னும் பொழுது அது பன்மடங்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம். நீண்ட நாளைய விருப்பங்கள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறும். வீடு மனைகள் வாங்குவீர்கள். ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய யோகம் வெகு சிறப்பாக இருக்கிறது. அசையா சொத்துக்கள், பூமி நிலம் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள்.
ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய பல கிரகங்கள் சாதகமான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி சார், எந்த கிரகம் சாதகமாக இருக்கிறது? குரு 8ஆம் இடத்திலே மறைவு, ராசி அதிபதி புதன் 3ஆம் இடத்திலே மறைவு, சுக்கிரனும் 3ஆம் இடத்திலே மறைவு. எந்த கிரகம் வலுவாக இருக்கிறது, எப்படி நன்மை நடக்கும் என்று சிலர் யோசிக்கலாம். விஷயம் தெரிஞ்சவங்க இப்படியெல்லாம் யோசனை பண்ணுவாங்க. அவர்களுக்காக சொல்கிறேன், விரையாதிபதி நீச்சமானதாலேயே இவர்களுக்கு நன்மைகள் நடைபெறுகின்றது. இதுகாரும் அஷ்டமாதிபதி நீச்சமாக இருந்தான் 11லே, இப்பொழுது 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி வந்தால் அது ஒரு யோகம். 8 குடையவன் 12ஆம் இடம் வந்தால் யோகம், 12 குடையவன் நீச்சம் பெற்றால் யோகம். அந்த யோகங்களெல்லாம் சேர்ந்து இப்பொழுது கன்னிராசியை ஒரு ஓகோவன ஒரு தூக்கிவிடப் போகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 6இல் சந்திரன் அற்புதமாக நன்மை செய்யும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்நாள் விளங்குகிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிகச்சிறந்த நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. 7 செவ்வாய் 10ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருந்து இப்பொழுது 11ஆம் இடத்திற்கு வந்துவிட்டது. நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். விருச்சிகத்திற்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்திலே கடந்த சில மாதங்களாக நீச்ச ஸ்தானத்திலே இருந்ததால் பலம் குன்றி இருந்தது. இப்பொழுது மாறி கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு செவ்வாய் வந்துவிட்டது. குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே உங்கள் ராசி அதிபதி வலுவாக வெகு சிறப்பான நிலையிலே இருக்கிறது என்பதால் நீங்கள் செய்யும் பணிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தோல்விகளுக்கு பதிலாக வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வழக்கு வியாஜ்யங்களிலே வெற்றி கிட்டும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தனுசு ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் 3, அவற்றுள் 2 கிரகங்கள் இப்பொழுது வலுவாக இருக்கின்றன. திரிகோணத்திலே 5இல் குரு 9இல் செவ்வாய், இவ்விரண்டும் தனுசிற்கு நன்மை செய்யும். சூரியன் 1 மட்டும் வலுவாக இல்லை, ஆனால் 11ஆம் இடத்திலே இருக்கிறது. ஆகவே அதுவும் நன்மை செய்யும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிக மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உற்சாகமான ஒரு நாள். எதிர்பாராத சில நல்ல தகவல்கள் எல்லாம் வரும். அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு 100க்கு 99% இருக்கு. அவ்வளவு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். உங்களுடைய புகழ் கொடிகட்டி பறக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிக பெரிய அளவிலே நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகர ராசிக்கு இப்பொழுது அதிர்ஷ்ட காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று இந்நாளை சொல்லலாம். இந்நாளிலே உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் ஓரளவு அதிகமாகவே இருக்கும். 6ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்த செவ்வாய் 7ஆம் இடம் வந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் ஓரளவு நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்களுள் ஒன்றான 2 9ஆம் வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்தில் இதுகாரும் நீச்சம் பெற்றிருந்தது. இப்பொழுது 6ஆம் இடம் வந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ராசி அதிபதியும் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று திரிகோணஸ்தானத்திலே இருக்கின்ற ஒரு அற்புதமான குருமங்கள யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு இதனால் பல நன்மைகள் நடைபெறும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு அந்த துறையிலே மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும்
அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும்.